ஹீரோ அப்படியே நந்தினிய தேடி போயிட்டே இருக்காங்க. அவங்க இறக்கல அப்படின்ற விஷயமுமே தெரிஞ்சிடுது. சந்தீப் தான் வந்து ஒரு பொய்யான டெத் சர்டிபிகேட்ட குடுத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான், ஏன் இந்த மாதிரி பொய்யான சர்டிபிகேட் குடுத்தீங்க அப்படின்னு. உடனே சொல்றாங்க, அங்க நிறைய ரவுடிங்க எல்லாம் வந்தாங்க. நந்தினி ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தினாலதான் நான் அப்படி ஃபேக்கான சர்டிபிகேட் கொடுத்தேன். இங்கதான் ஹீரோயின் இருக்கா, உனக்கு வேணும்னா நீ பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு தயங்கிட்டு ஹீரோ பேசாமலே கிளம்பிடுவாரு. அந்த என்வலப்ப கொண்டு போயிட்டு அந்த வயசான தாத்தா கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போய் பார்க்கும் போது அந்த தாத்தா இறந்துருவாங்க. அந்த என்வலப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க ஒரு அழகான ஆசிரமம் இருக்கும். அதுல நிறைய பசங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு பெரிய செல்வந்தர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அதை எரிச்சிட்டு நியூ பில்டிங் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. சும்மா கட்ட முடியாதுன்றதுனால அதை கம்ப்ளீட்டா எரிச்சிருப்பாரு. அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் தான் அந்த என்வலப்ல இருந்திருக்கும். அது கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கும். அதை கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ சப்மிட் பண்ணி தக்க தண்டனையை வாங்கி கொடுத்துருவாரு. 6 மாசம் அப்புறம் நம்ம ஹீரோயின் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி வெளியில வராங்க. வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அவ ஆசைப்பட்டு என்னெல்லாம் டைரியில எழுதி இருந்தாலோ அது எல்லாமே நிறைவேறி இருக்கிறது அவளுக்கு தெரிய வருது. அவனை பார்க்கணும்னு ரொம்பவுமே ட்ரை பண்றா. அவங்களோட ஃப்ரெண்டை தான் பாக்குறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. சித்துவோட ஃப்ரெண்டுமே ஃபுல்லா எப்படி அட்மையர் பண்ணிருக்கான், என்னெல்லாம் அவனோட தாட் இருக்கு அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வராங்க. சித்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கேக்குறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு, அதை செய்யறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் காசிக்கு ட்ரெயின் புக் பண்ணிட்டு அப்படியே ட்ரெயின்ல ஏறி உட்காடுறாங்க. இந்த சைடுல ஹீரோ இருக்காரு, அந்த சைடுல ஹீரோயின் இருக்காங்க. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியவே இல்ல. அப்படியே ஒருத்தர் ஸ்நாக்ஸ் வித்துட்டே வராரு. அந்த ஸ்நாக்ஸ நம்ம ஹீரோயின் எப்படி அழகா டைரியில எழுதி இருக்காங்களோ அதே ஃபார்மேட்ல அந்த ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு இதுதான் சித்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ்ல ஆட் பண்ற கடைசியான ரெசிபி ஸ்வீட் எடுத்து அழகா அவங்க வந்து ட்ரிஸ்லிங் பண்றாங்க அந்த ஸ்நாக்ஸ்ல. ஹீரோக்குமே புரிஞ்சிருது. 2 பேரும் கடைசியில ஒற்றுமையா சேர்ந்துடுறாங்க அந்த ட்ரெயின் ஜேர்னில.